பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த வருஷத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வருஷத்தில் கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல், பிரிவினைகள் இல்லாமல், ஒரு கடன் பாரம் இல்லாமல், நோய்கள் வியாதிகள் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த வருஷத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் நடத்துவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு வழிகளை வைத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட வழிகளை நாம் தெரிந்து கொண்டு அப்படியாப்பட்ட வழியில் நாம் நடப்போமானால் நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதுமாய் நாம் சந்தோஷமாய் வாழ முடியும். அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாய் சாட்சியுள்ளவங்களாய் நாம் இருக்க முடியும். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, இப்பொழுதும் தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நம் கெஞ்சும் பொழுது அவர் நமக்கு இறங்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதுமாய் ஆண்டோடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அவர் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். இப்பொழுதும் அவர் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் இறங்குவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டோடைய பிள்ளைங்களே, கடந்த வருஷங்களெல்லாம் கூட ஆண்டவர் சமூகத்தில் இல்லாமல் ஜெபிக்காம ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லாமல் நாம் என்ன செய்யணும் என்றால், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நேரங்களை வீணாக்காமல் அவர் சமூகத்தில் போய் கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு இருக்குமானால் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவரால் உயர்த்த முடியும். நம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதுமாய் எங்களை நடத்தும் ஆண்டவரையும் சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இப்பொழுதும் என் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது இறங்குவேன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே, இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ இந்த வருஷம் முழுவதுமாய் ஆண்டவரே உன் சமூகத்தில் இருந்து ஜெபித்து ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன்.